இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்பாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி துபாய்க்கு போனவன் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கணும். ஆனா இவரு போன 2 மாசத்துல திரும்பி வந்துட்டாரு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. இங்க எல்லாரும் தான் இவர் ஏதோ பெருசா சாதிச்சிடுவாரு, நம்ம வீட்டு பொண்ண நல்லா வாழ வைப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இப்பவாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த கட்டின பாவத்துக்கு இவனும் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். இந்த லட்சணத்துல இவங்களை நம்பி இன்னொரு ஜீவன் வேற உண்டாயிருக்கு. நாளைக்கு அந்த குழந்தை பிறந்தா அது என்ன பாடுபடுமோ? போலி கர்ப்பம்னு தெரியாம குழந்தை பிறக்க போகுதுன்னு அப்பா சொல்றாரு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்? உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன கதிரு, நீ முன்னாடியே போன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அத்தை. எனக்கு நேரமே சரியில்லை, அவ்வளவுதான். இப்படிதான் இவன மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதவல்ல நேரத்து மேல பழி போடுவாங்க. அதத்தானே சாரு சொல்றாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்னைக்குமே நல்ல நேரம் வரப்போறதே கிடையாது. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. கதிரி என்னைக்குமே உழைச்சு முன்னுக்கு வரணும்னு தான் நினைப்பான். உண்மையிலேயே அவனுக்கு கெட்ட நேரம் தான் நடக்குது போல இருக்கு. இல்லனா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் எப்படி மாட்டிருப்பானா சொல்லுங்க. ஆனா அவனோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒரு நல்ல வேலை அமையுங்க. ஆமா ரகு, அவன் நீ வளர்த்த புள்ள. அவன் நிச்சயமா முன்னுக்கு வந்துருவான்பா. ஆனா என்ன, அண்ணன் எப்பவுமே ஒரு நேர்முக தேர்வு வைக்காம வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாரு. அதான் யோசிக்கிறேன். என்ன பெரிய நேர்முக தேர்வு? நம்ம மச்சான் என்ன கேள்வி கேட்பாருன்னு நமக்கு தெரியாதா? அத கதிருக்கு சொல்லி கொடுத்து அந்த நேர்முக தேர்வுல பாஸ் பண்ண வச்சு நம்ம மில்லிலேயே மாப்பிளைக்கு ஒரு சூப்பர்வைசர் வேலையை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? டேய் கதிரு, என்ன இன்னும் தயங்கிட்டு இருக்க? இங்க பாரு, நாங்க 2 பேருமே உன்னை கூட்டு போறோம். ஓகேவா? அது இல்ல, மாமாவுக்கு என் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. இதுல நான் நம்ம மில்லுக்கே வேலை கேட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவர் என்ன தேர மாட்டான், வேணான்னு சொல்லிருப்பாருன்னு பயமா இருக்கு. நம்மளுக்கும் அது கஷ்டம் தானே. எதுக்கு நான் அங்க வேலை பார்த்துக்கிட்டு? வேணா, நான் வெளியிலேயே வேலையை பார்த்துக்கிறேன். கதிர் இப்படி சொல்லாதடா. பெரியப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீ அவர் பக்கத்திலேயே அவர் முன்னாடியே வேலை பார்க்கணும். சின்சியரா வேலை பார்த்து அவர் மனசுல நீ இடம் பிடிக்கவும் ஒன்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணவும் உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பா இதை எடுத்துக்கோ. அவர் மனசுல நீ இடம் பிடிச்சிட்டா உன்னையும் தனாவையும் அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு. ஆமா கதிர், மாயா சொல்றதுதான் சரி. நீ நம்ம மில்லுக்கே இன்டர்வியூக்கு போ. எப்படியாவது சித்தப்பாவும் மாமாவும் உன்னை செலக்ட் பண்ண வச்சிருவாங்க. எப்படியாவது வேலைக்கு சேர்ந்து அப்பா மனசுல இடம் பிடிச்சிரு. கதிர், என்னப்பா என்ன யோசிக்கிற? சரிங்க பாட்டி, நான் அப்படியே பண்றேன். அப்பாடா, ஒத்துக்கிட்டியே. டேய் கதிரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு நம்ம மில்லுல வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க. பாத்தீங்களா அண்ணி, இவனை கூட்டிட்டு போய் வேலையில சேர்க்க போறாங்களாம். முதல்ல இவங்க 2 பேரையும் வீட்டுல தங்க வச்சாங்க. இப்போ மெல்லில சேர்த்து விட பாக்குறாங்க. இது விடக்கூடாது அண்ணி. ஓகே, வெரி குட். எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க.
நீ மட்டும் தான் ஒழுங்கா பண்ணல. இப்ப அரை மண்டியில நான் பண்ணுவேன், என்னை பார்த்து நீயும் செய்யணும். சரியா? இப்ப நீ மட்டும் பண்ணணும், நான் பண்றத பார்த்து அப்படியே செய்யணும். கையை கீழே போடு. வேற யாரும் செய்ய வேண்டாம். ஓகே? உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது? ஒரு அரை மண்டியில உட்கார்றதுக்கு இத்தனை நாள் இழுத்துட்டு இருக்க. இன்னும் பரதம் கத்துக்க எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. நீ எல்லாம் நாட்டியம் கத்துக்கணும்னு யார் அழுதா? மேடம், என்ன எதுக்காக அந்த சின்ன பொண்ணை இப்படி திட்டுறீங்க? இந்த அளவுக்கு திட்டினா அவங்க எப்படி ஆடுவாங்க? அவங்களுக்கு டான்ஸ் மேல இருக்கிற நாட்டமே போயிடுமே. வேற இல்ல கொஞ்சம் அன்பா சொல்லி கொடுத்தா 2-3 நாள்ல அவங்களே கத்துக்க போறாங்க. இன்னைக்கே கத்துக்கிட்டு அவங்க என்ன அரங்கேற்றமா பண்ண போறாங்க? அதெல்லாம் சரி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என் பொண்ணுக்கு அட்மிஷன் போட கூட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். உங்க பொண்ணுக்கு அட்மிஷன் போட முடியாது. நீங்க அவளை கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன மேடம் இவ்வளவு கடுமையா பேசுறீங்க? அந்த அம்மா சொல்றது கரெக்ட் தானே? அடிச்சு சொல்லி கொடுக்கறத விட அன்பா சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியா கத்துக்குவாங்கல்ல. அப்படியா? அந்த மாதிரி அன்பா சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடம் இருந்தா உங்க பசங்களை தாராளமா அங்க கொண்டு போய் சேர்க்கலாமே. இப்போ நீங்க கிளம்பலாம். நான் இப்படிதான் சொல்லி கொடுப்பேன். டான்ஸ்ல ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. கோச்சிக்காதீங்க மேடம், ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு டான்ஸ்னா உசுறு. நீங்க சேர்த்துக்கலன்னா அவ அழ ஆரம்பிச்சிருவா மேடம். சேர்க்கறதுக்கு முன்னாடியே ரூல்ஸ் பேசுற உங்க பொண்ணை எப்படி சேர்க்க முடியும்? நான் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பேன். திட்டுவேன், தேவனா அடிக்கவும் செய்வேன். அப்பதான் பயத்துல சின்சியரா ஆடுவா. அதனாலதான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. மேடம் மேடம் கோச்சிக்காதீங்க, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் மேடம். எதையும் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம மாயா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நடன பள்ளி ஆரம்பிச்சிருக்கு. உங்க வீட்டுல குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவசியம் சேர்த்து விட்டுருங்க. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. அட்ரஸ் இதுல இருக்கு பாருங்க. அப்ப நான் வரட்டுமாமா? வாங்க. இத பாருங்க, இவங்க தான் என் மருமக. நடன பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க யாராவது இருந்தா சேர்த்து விட்டுருங்க. நல்லா சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? சரிங்க. வாங்க. நாங்க ஒரு நாட்டிய பள்ளி ஆரம்பிக்கிறோம். உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களை, சின்ன பசங்களை எங்க நாட்டிய பள்ளியில சேர்த்து விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லுங்க. சரிம்மா. நன்றிமா. சரி வாங்க.